ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஹல்லேலூயா. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயில பலன் உண்டு பண்ணி. இந்த வசனம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு சிறு பிள்ளைகளை, குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது அவர்களுக்கு தேவனை துதிக்கும் துதியை நாம சொல்லிக் கொடுப்போம். நிறைய விசுவாச பிள்ளைகளுடைய குழந்தைகள் ஜெபிக்க தெரியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் பிள்ளைகள் ஜெபிக்காம இருக்கிறத பார்க்குறேன். அதுலேயும் ஒரு தலைமுறை, ரெண்டாவது தலைமுறை பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறை, மூணாவது தலைமுறை பிறந்த குழந்தைங்க சுத்தமாக ஜெபம்னு தெரியாது, சர்ச்சுக்கு போதுங்க, ஜெபிக்க தெரியாமல் இருக்கிறத பார்க்குறது. இது ஒரு அவல நிலை. தேவனை துதிக்கும் துதி அவங்க வாயில் இல்லை, தேவனை ஆராதிக்கும் ஆராதனை அவங்க கிட்ட இல்லை. ஒரு முதல் தலைமுறை கொஞ்சம் வைராக்கியமாக இருக்குது, ரெண்டாவது தலைமுறை அவங்க கரெக்டாக நடத்திட்டாங்கன்னா வந்துடுறாங்க. மூன்றாவது தலைமுறை இவங்க எப்படின்னா ஒரு லிபர்ட்டியாக வளர்கிறாங்க, ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்கிறார். தலைமுறையாக தேடும்போது கர்த்தர் அவங்க தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஆசீர்வதிக்கும் போது அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கவனம் செலுத்திட்டு மற்ற விஷயங்களை, ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை துதிக்கிற துதிகளில் விட்டு போயிடுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் சினிமா ஃபீல்டுக்கு போயிட்டு அங்கே பாடலுக்கும் நடனத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண போயிடுறாங்க. இது நிறைய போதகருடைய பிள்ளைகள் கூட இப்படி இருக்கிறாங்க. இது ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் கிடையாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் துதிக்க வைக்கணும், உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளை ஆராதிப்பதற்கு நீங்கள் பழக்க வைக்கணும். ஆராதிப்பதுன்றது ஸ்டேஜில் வர்ஷிப் பண்ணுறது இல்லை, ஸ்டேஜில் ஆராதனை பண்ணுறது கிடையாது. அது நடத்துகிற லீடு, அவ்வளோதான். லீடர் நடத்துகிற அந்த அனுபவம் அதுதான். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, ஒரு விசுவாச பிள்ளை தானாகவே ஆராதிப்பதற்கு பழகணும். சின்ன பிள்ளைங்களும் ஆராதிக்க பழகணும். நீங்கள் சில சாட்சிகள்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சிறு பிள்ளைகள் ஆராதனையில் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். சிறுவர்கள் மேலே என் கரத்தை வைப்பேங்கிறார். வரக்கூடிய இந்த காலங்களில் சிறுவர்கள் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு, ஒரு வாலிப பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பாடல் எழுதுகிறதோ எதையோ ஒன்று ஆண்டவருக்கு செய்யணுன்றதை ஓடுறதை பார்க்க முடியுது. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட தலைமுறை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, அவங்க தலைமுறை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகள் தேவன் அண்டை சேர்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இன்னும் சில விசுவாசி பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கே பிள்ளைகள் அனுப்புறதில்லை. நிறைய திருச்சபையில் இந்த அவல நிலை இருக்குது. சண்டே ஸ்கூலுக்கு டைம் இல்லை, அதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போகணும். ஏமா, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தனியாக கூட்டிகிட்டு போக முடியுது, ஆனால் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு உங்களால் கூட்டிகிட்டு போக முடியல. தேவனை பாட துதிக்க வைக்கிற இடத்துல உங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகலாம். உங்கள் பிள்ளைகளை, உங்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகலான்னா அந்த பிள்ளைங்க எப்படி கர்த்தருக்குள்ளே வளரும், எப்படி கர்த்தருக்குள்ளே வாழும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் தலைமுறையை நீங்கள் கவனிக்கணும் விரும்புகிறார். நீங்கள் உபாகமோ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிறார் மோசேயின் மூலமாக, உன் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் நடத்திட்டு வந்தேன், எப்படி இந்த யோர்தானை கடந்து, எப்படி செங்கடலை கடந்தோம், கர்த்தர் வழியில் எப்படி நடத்தி, இதெல்லாம் சொல்லி சொல்லி வளங்க. ஏனென்றால் அவர்கள் என்னை துதிப்பார்கள், அவர்கள் துதிக்கிற நிமித்தமாக நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. எப்போன்னா நாம் யாருடைய பிள்ளைகள் என்று அறியாத போது, நமக்கே தெரியலன்னா, தேவனுடைய நாமத்தை உயர்த்தாத போது, தேவனுடைய நாமத்தை சொல்லும் போதே சத்துரு நடுங்கிறான்ல. அப்போது தேவனுடைய பிள்ளைகள், உன் தலைமுறைகள் தேவனை துதிக்கும் போது சத்துருவின் அதிகாரம் அழியும், உங்கள் தலைமுறை வாழும். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
சின்ன பிள்ளைங்களாம் வந்து ஆண்டவராகிய தேவன் வருகிறத பார்த்து, இயேசு கிறிஸ்து வருகிறத பார்த்து ஓசனா ஓசனா சிறுவர்கள் எல்லாரும் துதிக்கிறாங்க. உரத்த சத்தம் மகிழ்ச்சியாக ஒரே கொண்டாட்டமாக வராங்க. அப்போ சொல்கிறாரு மத்திய 21:16 அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்றார். அதாவது இது ஒரு தீர்க்க தரிசனம். தாவீது அவருடைய ஜப நேரத்தில் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். இது இங்கே நிறைவேறதை பார்க்க முடியுது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை துதிக்க வைக்கும்போது, உங்கள் பிள்ளைகளை ஆராதிக்க வைக்கும்போது, உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கும்போது, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், உங்கள் தலைமுறைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு நடுங்குகிறான். அவன் அதிகாரத்தை கர்த்தர் அழித்து போடுகிறார். ஏன்னா உங்கள் பிள்ளைகள் வாயில தேவன் பலனை வைத்திருக்கிறார். ஏன்னா அவன் தலைமுறை, உங்கள் தலைமுறை, அவன் எழும்பும் போது எப்படி எழும்புறான்னா போர் வீரனாக எழும்புகிறான். துதித்து ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சத்ருவுக்கு முன்பதாக ஒரு பெரிய பலசாலியாய் நிற்கிறார். ஏன்னா வசனம் சொல்கிறது, துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். உங்கள் பிள்ளைங்க துதிக்கும் போது சத்ருடைய அதிகாரம் எல்லாம் உடைகிறது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் தலைமுறைகள், எங்கள் பிள்ளைகள் துதிக்கும்படி ஆண்டவர் அவர்களிருந்து வாயிலிருந்து பலன் உண்டாகும்படி, சத்ருவின் அதிகாரம் உடையும்படி கிரியை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்கள் தலைமுறையை நாங்கள் துதிக்கிற சந்ததியாய், ஆராதிக்கிற சந்ததியாய் எழுப்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.